எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக சோசியல் மீடியாக்களில் போயிட்டுருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதா அறைக்குள் சென்று செய்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பற்றின செய்தி மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை எல்லாருமே வைரலாக ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை பற்றியும் எதனால் இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு, இந்த ஒரு தகவல் தெரிந்த உடனே ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பல முக்கியமான அடுக்கடுக்கான அதிர்ச்சியான செய்தியை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு, அடுத்த கட்டமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களும் இருவரும் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா, தளபதி விஜய் அவர்கள் எடுத்த வெளிப்படையான முடிவு இப்போ வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மற்றும் விஜய் மனைவி டைவர்ஸ் பற்றின நியூஸ் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இந்த ஒரு டைவர்ஸை ஒரு 30 நாள் கழித்து அப்ளை பண்ணியிருக்கலாம், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் எதனால் அவங்க இப்போ அப்ளை பண்ணணும்? இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிய வருது, அவங்க பின்னாடி ஒரு அரசியல் கட்சி செயல்படுது அப்படின்னு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நேயர்களே, இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு முக்கியமான காரணம், தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக தமிழக மக்களையும் தாய்மார்களையும் பெண்களையும் திருப்பணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நடந்தது அப்படியே வேற. இப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் பெண்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய அண்ணன், எங்களுடைய மகன் பக்கத்தில் அண்ணன் தம்பியாக பார்க்குற எங்களுடைய தளபதி விஜய்க்கு நாங்கள் எப்பயுமே ஆதரவாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் அவர் கூட இருப்போம். நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாமே, அது எப்படி கரெக்டாக எலெக்ஷன் டைமில் இவங்க அப்ளை பண்ணணும்? இவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, கரெக்டாக எலெக்ஷன் வரட்டும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு இவங்க பொறுத்திருந்து காத்திருந்து கரெக்டாக பண்ணுற மாதிரியே இருக்குது. இதை கூட எங்களால் புரிஞ்சிக்க முடியாதா? நாங்கள் தமிழக மக்கள், நாங்கள் பெண்கள் அவ்வளோக்கு முட்டாள் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் தாய்மார்களும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் சரியாக ஒரு மாதத்திற்கு முன்னாடி ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக பண்ண போகுது. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவ்வளோ மோசமான விஷயத்தை பண்ணுவாங்களே அப்படின்னு நான் நம்பலை. ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா அதை விட மோசமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் அதை எப்படியாவது தாண்டி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நேயர்களே, அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டாங்க. அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, இவ்வளோ கேவலமான விஷயத்தை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சாரு. ஆனால் அதையும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழகத்தில் இன்னும் ஆதரவு பெருகியிருக்கு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க கூட இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் எங்கள் அண்ணனை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம், எங்கள் மகனை விட்டுட்டு நாங்கள் போக மாட்டோம், அவர் கூடியே இருப்போம். அவருடைய லட்சியத்தை அவர் தன்னை சினிமா அப்படிங்கிற உச்சத்தை விட்டுட்டு தமிழக மக்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், அவங்க திறமை அறிவுக்கு ஏற்ற ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு அவருக்கு உறுதியாக துணையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்ச அந்த குறிப்பிட்ட கும்பலே இப்போ அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நாம் செஞ்ச விஷயம் நமக்கு ஆப்போசிட்டாகவே திரும்பி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இப்படி இருக்க நேயர்களே, ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு சோசியல் மீடியாவில் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய நெருங்கிய தோழி சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய தோழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பர்சனலாகவே தளபதி விஜய் அவர்களை ரொம்பவே தெரியும், ரொம்பவே நல்ல பர்சன், எல்லார்ட்டையுமே ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பார், யாருக்கிட்டையும் அதிகமாக கோபம் கூட படமாட்டார். அப்படி கோவப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவார், அவர் கத்த மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பர்சனை பற்றி அந்த டைவர்ஸ் மனுவில் ரொம்பவே அவதூறாக அவரை ஒரு சைக்கோ, அவரை அடிப்பார், துன்புறுத்துவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது என்னால் நம்பவே முடியல. அதுவும் என்னுடைய தோழி அந்த மனுவை கையால் போய் அந்த கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்னால் இன்னும் கூட நினச்சி பார்க்க முடியல. தளபதி விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட பர்சன் அப்படி கிடையாது அப்படிங்கிறத
என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தெரியும் அவர் அந்தளவுக்கு சாஃப்டான பர்சன். ரொம்ப முக்கியமாக யாராவது ஒருத்தர் பிடிக்காமல் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவர்கிட்ட கோபமோ இல்லை அவங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியோ பேசுகிற நபர்லாம் கிடையாது. அவர் அந்த இடத்த விட்டு போயிடுவார், இல்லை பேசாமல் இருந்துப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனை பார்த்து ஒரு சைக்கோ, ரொம்ப மோசமானவர், வீட்டிலேயே அடைச்சி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மனுவில் இருக்கிறத என்னாலேயே, ஒரு தோழியாக இருக்கிற என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி தளபதி விஜய் அவர்கள் இதெல்லாம் தாங்கிக்கிட்டார் அப்படிங்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜயுடைய நெருங்கிய நண்பர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நான் எங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் தளபதி விஜய் அவர்கள் நாங்கள் எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம். அப்படி சாப்பிட போகும்போது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நான் பேச ஆரம்பித்தேன். தளபதி விஜய் அவர்கள்கிட்ட நான் கேட்டேன், எதனால் நீ அவனை அப்படி பண்ண அப்படின்னு. அவருக்கு திடீர்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தளபதி விஜய் எதையுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. எனக்கு என்னடா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் எந்திரிச்சு போகிறான் பார்த்திய, அப்போ இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். 1 வாரம் 2 வாரம் கழித்து தான் தவறு ஏன் மேலே தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டேன். மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உடனடியாக தளபதி விஜயை நேர்லேயே பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போனேன். என்னை மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என் நண்பன் தளபதி விஜய் என்ன சொன்னான்னா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நான் என்றைக்கோ மறந்துட்டேன், இது இன்னுமா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், வாழ்க்கை முழுக்க இன்றைக்கி என் நண்பனை பற்றி நான் கொஞ்சம் கூட தவறாக நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜயை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பரவிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு பிரச்சனையெல்லாம் இவ்வளோ தூரம் அதிகமாகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2021 வாக்கிலேயே தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள்கிட்ட கோவிச்சிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் தன்னுடைய அப்பா அம்மாவோட தங்கிக்கிட்டாராம். இந்த விஷயம் ரொம்ப நாள் தளபதி விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நேரடியாக அவங்க வீட்டுக்கு யார்ட்டையுமே சொல்லாமல் போயிருக்காரு. போன உடனே தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு கிஃப்ட்டு பொக்கேலாம் கொடுத்து ரொம்பவே பாசமாக பேசியிருந்தாராம். அவர் இதற்கு மேலே இந்த தவறெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிறப்ப தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அதை ஏற்றுக்கிட்டு மீண்டும் வந்திருக்கிறாங்க. ஆனால் எப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் நுழைந்தாரோ அவரால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. மீண்டும் அதே தப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அவர் முழுக்க அரசியலில் இறங்கினதுனால வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் இந்த சண்டை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மீண்டும் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து தளபதி விஜயோடைய மகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு முடிவு எடுத்துட்டால் அது மாற மாட்டார் அப்படிங்கிறது அம்மாவுக்கு இன்னமுமா புரியல. அவர் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துப்பார், ஆனால் எடுத்துட்டு அதில் மாற மாட்டார். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னுடைய உச்ச அரசியலை விட்டுட்டு இதுக்குள்ளே வந்தார். அப்படி இருக்கிறப்ப எப்படி வீட்டுக்கு குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதையெல்லாம் அரசியலை விட்டுட்டு தமிழக மக்களை கைவிட்டுட்டு மீண்டும் குடும்பத்தை நோக்கி வருவார்னு நினச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.